I'm back. ஏய், 6 மாசமா நான் தேடி இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டான். மீடியாடெக் அவங்களோட டைமென்சிட்டி 820ங்கிற ஒரு புதிய சிப்செட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டோட வரப்போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 10Xங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 855 அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 855 அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னா அதை விட பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை. என்ன டீ போட்டுருக்க? நான் முதலாளிடா. அத்தி பல கொலை பண்ண பரமசோம்ல. ஷானைக்கு பிறந்த சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி. கூகுளோட Pixel 4a ஜூன் 3ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போவே லீக் ஆகிருக்கு. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா $349 வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதை இந்தியன் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் வரும். இதை தவிர ஒரு 64GB வேரியண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது $299 வரும்னு எதிர்பார்க்கப்படுது. Master plan. Realme மே 25ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் இவங்களோட புதிய ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Realme டிவியையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. Realme டிவி பார்த்தீங்கன்னா 2 சைஸஸில் வரும். 43 இன்ச் டிவி ஒன்றும் 55 இன்ச் டிவி ஒன்றும் இருக்கும். இந்த ஸ்மார்ட் டிவிஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் பேட்ச்வாலில் ரன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Nokia 9.3 PureView பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனில் கேமராஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் கேமரா ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா சென்சார் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட்டில் குவால்காமோட Snapdragon 865 சிப்செட் தான் இருக்க போகுது. அண்ட் இதில் 8K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸும் இருக்குன்னு தகவல்கள் வந்திருக்கு. I like this rhythm. Light adding it. நோக்கியாவோட Nokia 6.3ங்கிற ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட கோரில் குவால்காமோட Snapdragon 730 சிப்செட் தான் இருக்க போகுது. அப்புறம் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 24 மெகா பிக்சல் சென்சார் இருக்கும். அப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் ஒரு மேக்ரோ கேமராவும் இருக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கில் மட்டும் நோக்கியா சொதப்பாமல் இருந்தாங்கன்னா ரெட்மி ரியல்மி மாதிரியான மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடவே போட்டி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரியல்மி பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி கேமிங் ஓரியன்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme X50 Pro Player. இது முழுக்க Realme X50 Proவை பேஸாக வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பெர்ஃபார்மன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓஹோ, தண்டச்சோரா என்ன லுக்கு போறா வெளிய. சாம்சங்கோட Galaxy Note 20 சீரீஸ் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஃபோன்ஸில் குவால்காம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற புதிய அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க.
இது ஏற்கனவே இருந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை விட 17 மடங்கு பெருசாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால் ஃபோன் டிஸ்பிளேயோட பாட்டம் சைடில் எங்கே நம்ம ஃபிங்கரை வச்சாலும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கடந்த ஜென்ரேஷனோட ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீர் என் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. இரண்டாயிரத்தி 2013 லான்ச் ஆன PS4 கேமிங் கன்சோல் உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் கருதப்படுது. இப்போது கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் குவாரண்டைனில் இருக்கிறனால கேமிங் கன்சோல்ஸ் எல்லாம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. PS4 பார்த்திங்கன்னா லான்ச் ஆனதுலேருந்து இது வரைக்கும் மொத்தமாக 111 மில்லியன், அதாவது 11 கோடி யூனிட்ஸ் விற்பனை ஆகியிருக்கு. ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலையை தனியா இருக்கிற பாடுறா எலை இன்ஸ்பெக்டர். ஃபேஸ்புக் அவங்க மெசஞ்சர் ரூம்ஸுங்கிற ஒரு புதிய சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஜூம் ஆப் மாதிரி தான். வீடியோ கான்ஃபரன்ஸ், மீட்டிங்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரியான தேவைகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் இதில் மேக்ஸிமமாக 50 பேர் வரைக்கும் வீடியோ சேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஹானரோட X10ங்கிற ஒரு புதிய ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்குன்னு ஏற்கனவே தகவல்கள் இருந்தது. இப்போ இதோட கேமராவும் வேறு லெவலில் இருக்க போகிறதா காட்டியிருக்காங்க. இந்த ஃபோன் வச்சு நைட் டைமில் மவுண்ட் எவரெஸ்ட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸை வேறு லீக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸும் பார்க்குறதுக்கு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? 7 நாளுக்குள்ளே முடியணும், அவ்வளோதானே? எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். இன்னைக்கு பார்த்த நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.